வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை கடையில் தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வயிற்றுப்புண், வாய்ப்புண் ரெண்டுத்துமே குணப்படுத்தக்கூடியது இந்த கீரை. அது மட்டும் இல்லாமல் உடம்பை ரொம்பவே குளிர்ச்சியாக பார்த்துக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம் துவரம்பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு பச்சை மிளகாய், 2 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நான் அரிசி கழுவுன தண்ணி 2 கப் அளவுக்கு சேர்த்து 4 விசில் வரைக்கும் வேக வைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது பருப்பை நல்லா நீங்கள் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். இப்போது 4 விசில் பொறுத்து பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட காரத்துக்காக 1.5 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கொதிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு உரலில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து கரகரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம். இது கூடவே 3 பூண்டு பற்கள், ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் கரகரப்பாகவே இடித்து எடுத்துக்கலாம். இப்போது இது தயாராகிடுச்சு. குழம்பும் நல்லா கொதித்து மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இது கூட பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிற மணத்தக்காளி கீரையை 1 கட்டு அளவு சேர்த்துக்கிறேன். நான் கீரை சேர்த்துட்டு நம்ம இடித்து எடுத்துருக்கிற அந்த மிளகு, சோம்பு, பூண்டு, வெங்காய மசாலாவையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தாராளமாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு வேக வைக்கலாம் கீரையை. மற்ற கீரைகள் நம்ம கையால் நல்லா மசித்து பார்க்கும்போது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நல்லா மசிஞ்சு வரும். ஆனால் மணத்தக்காளி கீரை அந்த மாதிரி நீங்கள் மசித்து பார்க்க முடியாது. அதனால் மிதமான தீயில வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கீரையை மட்டும் தனியாக வடித்து ஒரு பருப்பு சட்டிக்கு மாற்றிட்டு நம்ம கடைய போகிறோம். இப்போது இந்த மாதிரி பருப்பு சட்டி இருந்துச்சு அப்படின்னா கீரையை நீங்கள் இந்த மாதிரி வடிச்சிட்டு நல்லா மத்து வச்சு அழகாக தாராளமாக நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு சட்டி இல்லாதவங்க மிக்சியில் நல்லா கீரையை ஆற வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு சுற்று அப்படி இல்லைன்னா 2 சுற்று சுற்றிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நல்லா கடைஞ்சிட்டு மீதி இருக்கிற குழம்பையும் இது கூட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கீரை நல்லா மத்து வச்சு கடந்ததுனால இது பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து பருப்பும் கீரையுமா சூப்பராக தயாராகிடுச்சு குழம்பு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குழிக்கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வடகம் சேர்த்து தாளிக்கிறேன். தாளிப்பு வடகம் இல்லாதவங்க கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், 2 பூண்டு பற்கள் தட்டி சேர்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை குழம்புக்கு இந்த வடகம் சேர்த்து தாளிக்கும் போது அதோடைய வாசனையே ரொம்ப அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மணத்தக்காளி கீரை கடையில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு கூட நீங்கள் எல்லா கிழங்கு வறுவலுமே வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட உருளைக்கிழங்கு தொக்கு, கத்திரிக்காய் தொக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.